இனிய இதயங்களே, சாண்டி குமாரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். முதல் தடவை நம்ம சாண்டி குமார் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் குறும்படம், மிமிக்ரி, ஷார்ட் ஃபிலிம், மக்கள் விமர்சனம், சாங் கவர், மிமிக்ரி டியூட்டோரியல்னு நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். முடிஞ்சால் அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். என் பார்வையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெய்லர் द गोट लाइफ. अंदर से कोई बाहर ना जा सके, अंदर से कोई बाहर ना जा सके. என் பார்வையில் த கோட் லைஃப் ட்ரெய்லர் எப்படி இருக்குது? பிருத்திவிராஜ் அவர்கள், அமலாபால் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட், நிஜ வாழ்க்கையில் நசீப் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட வாழ்க்கையை தழுவி மலையாளத்தில் 2008 பென்யாமின் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய இந்த நாவலை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. த கோட் லைஃப், ஆடு ஜீவிதம்னு மலையாளத்தில் தலைப்பு வச்சுருக்காங்க. சமீப காலகட்டத்தில் மலையாளத்தில் வர படங்கள் கொஞ்சம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்குது, நல்ல படங்கள் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஒரு பேன் இண்டியா லெவலில் இந்த த கோட் லைஃப் அப்படிங்கிற இந்த படம் பெரிய ரிலீஸோடு வருது. ட்ரெய்லர் பார்க்கும்போது பிருத்திவிராஜ் அவர்கள் அவர் நடிக்கலை, அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கு. அவரோட நடிப்பை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கு. நசீப் அப்படிங்கிற ஒரு மலையாளி சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே இவர் ஒரு ஆடு மேய்க்கிற ஆளாக மாற்றுறாங்க, அங்கே அடிமைப்படுத்துகிறாங்க. அவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டு அங்கே படுற சிரமங்கள், அதுக்கப்புறம் அவர் மீண்டு வெளியே வந்தாரா இல்லையாங்கிறது அந்த படத்தோடைய கதை. நாவல் படித்தவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாவலை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சர்வைவல் அட்வென்ச்சராக இருக்க போகுது இந்த படம். இந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிற மாதிரியான காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வருது நம்ம ஊரில் மரியான்னு ஒரு படம், தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காருல அந்த படம். த கோட் லைஃப் நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை படமாக எடுத்திருக்காங்க. பார்ப்போம். இந்த படத்துக்கு சுனில் கேஎஸ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சவால்கள் இருந்திருக்கும். பாலைவனத்தில் அதை சுற்றி நடக்கிற கதைகளுங்கிறதுனால அதை ஒளிப்பதிவு பண்ணுறது, சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்திருக்கும். நிறைய மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அவருடைய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. அப்புறம் எடிட்டிங், ஸ்ரீஹர் பிரசாத். இவர் நிறைய தேசிய விருது வாங்கியிருக்காரு. 600 படத்துக்கு மேலே எடிட் பண்ணியிருக்காரு. தமிழில் நிறைய படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. மணிசாரோட படங்கள் பெரும்பாலும் இவர் தான் எடிட் பண்ணுறாரு. இப்போ கடைசியாக பொன்னியின் செல்வன் வரைக்கும் இவர் தான் எடிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு சர்க்கார், துப்பாக்கி, கத்தி, பில்லா, ஆரம்பம், சிட்டிசன், சேதுபதி, மான்கரத்தை, இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு அவர் தமிழில் எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த த கோட் லைஃப் படத்துக்கும் அவர் தான் எடிட்டிங். ஸ்ரீஹர் பிரசாத் அவர்களோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருக்க போகுது. அடுத்ததாக சவுண்ட் டிசைன் ரசூல் பூக்குட்டி பண்ணியிருக்காங்க. இவர் ஆஸ்கர் வரைக்கும் போய் விருது வாங்கியிருக்காரு. அவரோட வேலையும் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம தலைவன் பெரிய பாய் சம்பவம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பின்னணி இசை பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறாங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய பலம் தான். படம் வருதில்ல, பார்க்க தானே போகிறோம். இறுதியாக கோட் லைஃப் படத்துடைய இயக்குனர் பிளஸ்ஸி அவர்கள் மலையாளத்தில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு இயக்குனர். மம்முட்டி, மோகன்லால் வச்ச படங்கள் எடுத்திருக்காங்க, ஹிட்டு கொடுத்துருக்காங்க, தேசிய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அதை அடாப்ட் பண்ணி அதுக்கு திரைக்கதை அமைச்சு அதை படமாக எடுத்து காண்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. பெரிய மெனக்கடல் இருக்கணும். பெரிய மெனக்கடலோடு அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட உழைப்பு நிச்சயமாக பேசப்படும்னு நம்புகிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான திரைக்கதை, பிரம்மாண்டமான விஷுவல்ஸ்னு ஒரு பக்காவாக ஒரு நல்ல டீம் ஒர்க்கோட வேலை பார்த்துருக்காங்க. சமீபத்தில் மலையாளத்தில் வந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படம்
நம்ம தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம். அதோட தாக்கம் குறையறதுக்குள்ள த கோட் லைஃப்னு இன்னொரு படம் இறக்குறாங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நம்ம சாண்டிகுமார் சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மார்ச் 28 இந்த படம் வெளியாகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி. தமிழ் வணக்கம்.